ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க எஸ்கேஏ பேசுறேன். இந்தியாவுக்கு வந்து கொண்டிருக்கும் இஸ்ரேல் நாட்டின் பிட்புல் ரிமோட் கண்ட்ரோல்டு வெப்பன் ஸ்டேஷன், அதற்கான எல்லா பேச்சுவார்த்தைகளும் முடிந்துவிட்டது. ரஷ்யா உக்ரைன் போரில் ரஷ்யாவின் வெற்றிக்கான எல்லா ஏற்பாடுகளும் நடந்துவிட்டது. அதற்கான எல்லா அடையாளங்களும் வெளிப்பட ஆரம்பித்து விட்டது. இன்னைக்கு எல்லாமே அசத்தலான சூப்பர் செய்திகள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். முதலாக தோல்வியை ஒத்துக்கொண்ட உக்ரைனும் நேட்டோ நாடுகளும். உக்ரைனால் தடுக்க முடியாத ரஷ்யாவின் KH-22 மிசைல். அணு ஆயுதம் இருக்கக்கூடிய ஒரு நாட்டுக்கு தோல்வி என்ற ஒன்று வருமானால் அது கண்டிப்பாக சாதாரண கன்வென்ஷனல் போரில் இருந்து மாறி ஒரு அணு ஆயுத போராக மாறிய பிறகுதான் தோல்வி யாருக்கு என்பது தெரிய வரும் என்று திடீரென திடுக்கிடும் அறிக்கையை வெளியிட்டுள்ள ரஷ்ய நாட்டின் முன்னாள் அதிபர். ஸ்ரீலங்காவை மீண்டும் எச்சரித்து பயமுறுத்த முயற்சி செய்யும் சைனா. குடியரசு தினத்தை முன்னிட்டு வானத்தில் ஒரே நேரத்தில் பறக்க இருக்கும் இந்தியாவின் 50 போர் விமானங்கள், அதில் 9 ரஃபேல் போர் விமானங்கள். போருக்கு தயாராகிவிட்ட இந்தியாவின் INS விக்ரமாதித்யா. இந்தியாவின் ராக்கெட் படை எப்படி இன்னும் வரக்கூடிய நாட்களில் சைனாவுடனான எல்லை போரினையே மாற்றப் போகிறது? மறைந்த CDS பிபின் ராவத் அவர்களின் கனவு நிறைவேறிவிட்டது. எல்லாமே சூப்பர் ஹாட் நியூஸ். அதனால கடைசி வரைக்கும் பாருங்க. ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்களின் மிக நெருங்கிய நண்பர் ரஷ்யாவின் முன்னாள் பிரசிடென்ட் மெத்வதேவ் மொத்த உலகத்தையுமே எச்சரித்துள்ளார். அதாவது ரஷ்யாவின் தோல்வி என்பது இந்த போரில் நடக்காத காரியம். அப்படி ரஷ்யா போன்ற மிக சக்தி வாய்ந்த அணு ஆயுதம் இருக்கக்கூடிய ஒரு நாடு ஒரு கன்வென்ஷனல் போரில் தோல்வியை சந்திக்கும் நிலை ஏற்பட்டால் அது கண்டிப்பாக ஒரு அணு ஆயுத போர் நடந்த பிறகு மட்டுமே நடக்கக்கூடிய தோல்வியாக விஷயமாக இருக்கும் என்று சொல்லி டிரெக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி ரஷ்யா தோல்வி அடையும் நிலை வருமானால் ரஷ்யா கண்டிப்பாக அணு ஆயுதத்தை பயன்படுத்தும் என்று அமெரிக்காவுக்கும் நேட்டோ நாடுகளுக்கும் செய்தியை அனுப்புகிறார். ஆனால் என்னை பொறுத்தவரையில் அதற்கு தேவையே இருக்காது. ரஷ்யா இந்த போரில் வெற்றிக்கு மிக அருகில் வந்துவிட்டது. ஆனால் செலன்ஸ்கி நேற்று திடீரென ஒரு விஷயம் சொல்லியிருந்தார், தெரியுமா? பாத்தீங்களா? ரஷ்ய அதிபர் புட்டின் உண்மையிலேயே உயிரோடு தான் இருக்கிறாரா இல்லையா என்பது சந்தேகமாக உள்ளது என்று சொன்னது மட்டுமல்லாமல், தற்போது ரஷ்யாவின் பிரசிடென்ட் புட்டின் தானா என்ற சந்தேகமும் எனக்கு உள்ளது அப்படின்னு ஒரு பெரிய அறிக்கை ஒன்றை ஜெலன்ஸ்கி வெளியிட்டார். ஜெலன்ஸ்கிக்கு தோல்வி கண்முன்னே டான்ஸ் ஆடுது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த போரினை டைவர்ட் செய்ய முயற்சிக்கிறார். இது உண்மை. எல்லா மேற்கத்திய நாடுகளும் வெளிப்படையாக மிகவும் வேகமாக ஆயுதங்களை அனுப்ப ஆரம்பித்து விட்டது. மொத்த மேற்கத்திய நாடுகளும் ஒன்றாக இணைந்து ஒரே ஒரு நாட்டினை தோற்கடிக்க முயற்சிக்கிறது. ஆனால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. ஆனால் இதே இந்த நாடுகள் என்ன பேசிச்சு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ரஷ்யாவின் படை பலவீனமான படை, ஆயுதங்கள் பலவீனமான ஆயுதங்கள். ஆனால் ஆல்மோஸ்ட் 40 நாடுகள் ஒரு வருடமாக ஒரே ஒரு நாட்டுக்கு எதிராக போர் செய்து ஒண்ணுமே செய்ய முடியவில்லை. யுனைடெட் கிங்டம் டு சென்ட் Brimstone 50 missiles, 600 Brimstone missiles to Ukraine. Denmark will send French-made Cesar howitzers to Ukraine. A meeting of around 50 countries has been convened by the United States at the US-run Ramstein military base in Germany to discuss military aid to Ukraine Friday. Estonia's government said it would provide Ukraine with its largest military aid package, which includes remote fire and anti-tank weapons. Estonia increases Ukraine military aid to 1% of their GDP. America to provide 125 million Ukraine to support energy grid. அமெரிக்காவின் எல்லா வகையான ஆயுதங்களுமே உக்ரைனுக்கு அனுப்பப்பட்டு விட்டது. பேட்ரியாட் ஏவுகணை வரைக்கும் ஜெர்மனி, போலந்து அவர்களுடைய பெஸ்ட் இன் கிளாஸ் பீரங்கிகளை அனுப்பியுள்ளார்கள். ஆனால் நேற்று உக்ரைனில் இருந்து வந்த ரிப்போர்ட் என்னன்னு பாருங்க. ரஷ்யாஸ் KH-22 மிசைல் டிவாஸ்டேட்ஸ் உக்ரைன். கிவ் அட்மிட்ஸ் ஹெல்ப்லெஸ்னஸ் அகெயின்ஸ்ட் கேரியர் கில்லர் மிசைல். ரஷ்யாவின் இந்த KH-22 மிசைல் ஏவுகணை உக்ரைனை மொத்தமாக உலுக்கிவிட்டது. ரஷ்யாவின் இந்த ஆயுதத்தை தடுக்க உக்ரைனில் தற்போது ஒரு சிங்கிள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கூட கிடையாது. நேற்று உக்ரைன் நாட்டின் அபிஷியல்ஸ் வெளிப்படையாக அறிக்கை வெளியிட்டுள்ளார். இந்த டினிப்ரோ தாக்குதல் வேண்டுமென்றே உக்ரைன் நாட்டால் செய்யப்பட்டதாக ஆதாரங்கள் வெளிவர ஆரம்பித்துள்ளது. ரஷ்யா இந்த வாரம் தொடக்கத்தில் இருந்து அவர்களின் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆயுதத்தை பயன்படுத்த ஆரம்பித்து விட்டதாக ஆதாரங்கள் வெளியாக ஆரம்பித்துள்ளது. நேட்டோ நாடுகள் அந்த ஆயுதத்தை தடுக்க வழி இல்லாமல் திணறுவதாக தெரிகிறது. அவ்வளவுதான். இந்த போர் மிகவும் விரைவில் முடியும். ஏனென்றால் ரஷ்யா முழுமையாக இந்த போரில் இறங்கிவிட்டது. KH-22 மிசைல், யார்ஸ் ICBM, S-400 என எல்லா மீடியம் லெவல் ஆயுதங்களை ரஷ்யா பயன்படுத்த ஆரம்பித்து விட்டது. உக்ரைன் இன்னும் வேகமாக அழிய ஆரம்பிக்கும். நேட்டோ நாடுகள்
வேறு வழி இல்லாமல் தோல்வியை ஒத்துக்கொள்ளும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், உண்மையிலேயே சொல்றேன், தற்போது நடக்கும் போரில் முக்கியமாக கடந்த 2 மாதமாக ரஷ்யா தனது போர் டாக்டிக்ஸ், போர் திட்டங்களை மாற்றிவிட்டது. இப்போது மீடியம் லெவல் தான். இன்னும் ஹை லெவல் வெப்பன்ஸ் இருக்கு. பெரிய பெரிய அணு ஆயுதங்கள், பெரிய பெரிய ஏவுகணைகள், கண்டம் விட்டு கண்டம் தாண்டக்கூடிய ஏவுகணைகள், பிரம்மாஸ் போன்ற ஏவுகணைகள், கடலில் க்ரூஸ் மிசைல்ஸ் எல்லாமே ஸ்டாக் பைல் அதிகமாக இன்னும் ரஷ்யாவில் இருக்கு. ஆனா இவங்க பேசுனது ரஷ்யாவில் சக்தியான ஆயுதங்கள் கிடையாது இல்லையா, வீரர்கள் கிடையாது. இன்னும் அதிகமான வீரர்கள் அனுப்பப்படுகிறார்கள். சரியா, இன்னும் ரஷ்யாவுக்கு ஆதரவாக வேற எந்த நாடுகளுமே போர்க்களத்தில் இறங்கவில்லை. ஆனால் ரஷ்யாவுக்கு எதிராக 50 நாடுகள் போர் செய்து. ஃப்ரெண்ட்ஸ், நம்ப முடியுதா உங்களால? 50 மேற்கத்திய நாடுகள் ரஷ்யாவுக்கு எதிராக போர் செய்கிறது. போர்க்களத்தில் வீரர்கள் உண்டு, அவர்களுடைய ஆயுதங்களும் உண்டு, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ், ஷிப்ஸ் எல்லாமே உண்டு. இதுக்கு மேல என்ன வேணும் சொல்லுங்க? இப்படி கூட ஒரு நாடை தடுக்க முடியவில்லை என்றால் வெற்றி யாருக்கு? இதுவரைக்கும் நடந்த போரில் வெற்றி யாருக்கு? நீங்களே சொல்லுங்க. எனவே ரஷ்யாவை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம். ரஷ்யாவை பற்றி கவலைப்படும் அளவுக்கு ரஷ்யாவுக்கு எந்த ஒரு சிக்கலும் இன்னும் வரவில்லை. இந்தியன் ஆர்மி ஷோஸ் இன்ட்ரெஸ்ட் இன் ஜெனரல் ரொபாட்டிக்ஸ் பிட்புல் ரிமோட் கண்ட்ரோல் வெப்பன் ஸ்டேஷன். இந்த RCWs என்று சொல்லப்படக்கூடிய ஆயுதங்கள் தற்போது நவீன மாடர்ன் வார்ஃபேர் சிஸ்டம்களை மிகவும் பெருமையாக பாராட்டத்தக்க வகையில் பேசப்படக்கூடிய ஒரு ஆயுதம். தற்போது உலக அளவில், அமெரிக்காவையும் சேர்த்து தான் சொல்றேன், இந்த ரிமோட் கண்ட்ரோல் வெப்பன் ஸ்டேஷன், இந்த RCWS ஆயுதங்களில் மிகவும் முன்னேறிய ஒரு நாடாக, ஒரு இராணுவமாக இருப்பது உலக அளவிலேயே இஸ்ரேல் மட்டும்தான். இஸ்ரேல் மட்டும்தான் இப்படிப்பட்ட ஆயுதங்களை மிகவும் சக்தி வாய்ந்த முறையில் பயன்படுத்துது. இதுக்கு முன்னாடி கூட ஒரு ரிமோட் மர்டர் செய்யப்பட்டது ஈரான்ல, ஞாபகம் இருக்கா? அதுல கூட பயன்படுத்தப்பட்டது ஒரு லோ கிரேட் RCWS தான், ஒரு ரிமோட் கண்ட்ரோல் வெப்பன் ஸ்டேஷன் தான். ஆனா இஸ்ரேல் கிட்ட போர்க்களத்தில் பயன்படுத்தக்கூடிய RCWS ஆயுதங்கள் இருக்கு. அந்த ஆயுதங்களை இந்தியா வாங்க போகுது. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இஸ்ரேலில் ஜெனரல் ரொபாட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இருக்கு. இந்த ஜெனரல் ரொபாட்டிக்ஸோட இந்த நிறுவனத்தோட வேலையே போர்க்களத்தில் பயன்படுத்தக்கூடிய ஆட்டோமேட்டிக், அதாவது ரிமோட் கண்ட்ரோல் வெப்பன் ஸ்டேஷன், வெப்பன் சிஸ்டம் தயாரிக்கிறது மட்டும்தான் இவங்களோட வேலையே. அப்படி இவங்க தயாரித்ததுல ஒரு பெரிய சக்தி வாய்ந்த ஆயுதம் தான் இந்த RCWS என்று சொல்லப்படும் இஸ்ரேல் நாட்டின் மிகப்பெரிய, மிக சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதம். இப்ப சைனா எல்லையில் போர் திட்டங்களையே மாற்றக்கூடிய அளவுக்கு இந்தியா இந்த RCWS ஆயுதங்களை இஸ்ரேல் நாட்டிடமிருந்து வாங்க உள்ளது. வாங்க எல்லா ஏற்பாடுகளுமே முடிந்து விட்டது. ஆல்மோஸ்ட் டெலிவரிக்கான ஏற்பாடுகள் தொடங்கிவிட்டது. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், RCWS இந்திய எல்லையில் அவ்வளவுதான். சைனாவிடம் இது மாதிரி ஆயுதங்கள் இருக்கா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரும். கண்டிப்பாக கிடையாது. இவ்வளவு சக்தி வாய்ந்த RCWS ஆயுதங்கள் சைனாவிடம் கிடையாது. இஸ்ரேல் நாடு சைனாவுக்கு இந்த ஆயுதங்களை விற்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக கிடையாது. இந்தியாவுக்கு இந்த ஆயுதங்களை கொடுத்ததன் ஒரே காரணத்திற்காகவே இதே ஆயுதங்கள் சைனாவுக்கு கொடுக்கப்படாது. ஏன் இவர் பாகிஸ்தானை பற்றி பேசவே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? இனிமே எல்லை அப்படின்னு வரும்போது இருமுனை போர் அப்படிங்கிற விஷயமே கிடையாது. பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாடே இருக்காது. அடுத்த முறை சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு போர் வரக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை வருமானால் கண்டிப்பாக பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாடு அந்த போர் வரும்போது இருக்காது. அப்படி இருந்தா கூட இந்தியாவை எதிர்க்கும் அளவுக்கு ஒரு போர் தயாரிப்பிலோ போர் செய்யக்கூடிய அளவுக்கு அங்கு வீரர்களோ ஆயுதங்களோ இருக்காது. என்ன இப்படி பேசிட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உண்மை. ஏன்னா இந்தியா எல்லா வகையான ஏற்பாடுகளையும் செய்து விட்டது. ஏற்கனவே இது சபதமிட்ட ஒரு ஏற்பாடு, சபதம் போட்டு செஞ்ச ஏற்பாடு. ஒண்ணு பாகிஸ்தானை கண்டிப்பாக ஒரு பிச்சைக்கார நாடாக ஆக்குவோம் அப்படின்னு இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு குடிமகனுக்குமே ஒரு சபதம் இருந்தது. அது நடந்தாச்சு. ஒரு நாடு பிச்சைக்கார நாடு ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எங்க ஆயுதம், எங்க வீரர்கள்? இனிமே எல்லை சிக்கல் பாகிஸ்தான் கூட கிடையவே கிடையாது. சைனா கூட மட்டும்தான் நமக்கு இனிமேல் எல்லை போர். சரியா? ஏன்னா இந்தியா அதற்கான ஏற்பாடுகள் எல்லாமே செஞ்சிருச்சு. காஷ்மீரை பற்றி கவலைப்படுறீங்களா? கவலைப்படவே வேணாம். இந்தியன் ஆர்மி இஷ்யூஸ் RFI ஃபார் ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் வெஹிக்கிள் பேஸ்ட் ட்ரோன் ஜாமர்ஸ். சரியா? முன்னாடி வீரர்களை எல்லைக்கு அப்பால அனுப்பி அவங்க சாவை பத்தி கவலைப்படுறதே கிடையாது. ஒரு நாளைக்கு 1000 பேர் 10,000 பேர் வேணும்னாலும் சாக தயார். எங்க? பாகிஸ்தானில். ஏன்னா அப்படிதான் வீரர்களை நம்ம எல்லையை தாண்டி அனுப்பி தீவிரவாதம் செய்து இறந்துகிட்டே இருந்தாங்க. இப்ப தீவிரவாதிகள் எல்லையில வீரர்கள், மனிதர்கள் வர்றது கிடையாது. ஆனா எப்பவுமே ட்ரோன் அனுப்பி, ஆயுதங்கள் அனுப்பி ஆங்காங்கே தாக்குதல்களை செய்வதுண்டு. இப்போ இந்தியா இஸ் preparing every possible options. India is preparing every possible options. Procurement of vehicle based drone jammers. சரியா? எந்த ஒரு ட்ரோனுமே காஷ்மீர் எல்லை அல்லது POK எல்லை அல்லது நம்ம இந்தியாவின் திபெத் பகுதியில் வரவே முடியாது.
9 Rafale aircrafts among 50 aircrafts in Republic Day celebrations at Karaptia Path. அதாவது 26ஆம் தேதி நடக்க இருக்கக்கூடிய நம்ம ரிப்பப்ளிக் டே பரேடில் 50 போர் விமானங்கள் ஒரே நேரத்தில் பறக்க போகுது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த 50 போர் விமானங்களில் 9 போர் விமானங்கள் நம்முடைய ரஃபேலா போர் விமானங்கள். சரியா? கெத்தான ஒரு செய்தி தான். ஜெய்சங்கர் டு எம்பார்க் ஆன் ஸ்ரீலங்கா விசிட் டுடே. நம்ம 2-3 நாட்களாகவே நம்ம இந்தியாவின் ஒரு டீம், முக்கியமாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், அப்புறம் அவருடைய டீம் வந்து அஜித் தோவல், இவங்க எல்லாம் வந்து ஸ்ரீலங்காவுக்கு போறதா சொல்லியிருந்தேன். இன்னைக்கு தான் ஜெய்சங்கர் அங்கே போறாரு. சரியா? 2 நாளைக்கு, இன்னைக்கு நாளைக்கும் அவங்க இருப்பாரு. இருந்து எல்லா விஷயத்தையுமே முடிப்பாப்புல. சரியா? நம்ம போன 2-3 வீடியோக்களில் ஸ்ரீலங்காவில் என்ன டீல் நடக்கு, எப்படி நடக்க போகுது, ஸ்ரீலங்காவின் கடனுக்கு என்ன ஆக போகுது, எல்லா விஷயமுமே இன்னைக்கும் நாளைக்கும் எல்லா பேச்சுவார்த்தையிலையும் நடக்குது. ஃபோனில் எல்லா விஷயங்களுமே பேசிட்டாங்க. பட் அங்கே போய் ஆன் த ஃபீல்டு இல்லையா, இடத்துல இருந்து எது எது என்னது, யார் யாருக்கு என்னது அப்படின்னு பேச்சுவார்த்தைகள் இன்னைக்கு நாளைக்கு நடக்க போகுது. இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் சைனா த்ரெட்டனிங் ஸ்ரீலங்கா டு பிளாக் பொட்டன்ஷியல் விசிட் பை த தலாய் லாமா. இன்னொரு விஷயம் இருக்கு. சைனா வந்து அமெரிக்காவையும் பயமுறுத்துது, பாகிஸ்தானையும் பயமுறுத்துது, ஸ்ரீலங்காவையும் பயமுறுத்துது. இந்த தலாய் லாமா வந்து அவர் ஒரு புத்த மத தலைவர். ஸ்ரீலங்காவுக்கு அவர் போகலைன்னா வேற எங்க போக முடியும் சொல்லுங்க? இந்த சைனாக்காரனுக்கு ஒரு சில நேரங்களில் சொல்ல தோணுது, அறிவே கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது செய்யறது. சைனா த்ரெட்டனிங் ஸ்ரீலங்கா டு பிளாக் பொட்டன்ஷியல் விசிட் பை த தலாய் லாமா. ஒரு புத்த மத தலைவர் ஸ்ரீலங்காவுக்கு போகலன்னா எங்க ஃப்ரெண்ட்ஸ் போக முடியும்? தலாய் லாமா வந்து ஸ்ரீலங்காவுக்கு போக கூடாது, வர அவர் செய்ய போற அந்த ட்ரிப், அந்த விசிட்டை வந்து உடனடியாக பிளாக் பண்ணணும் அப்படின்னு யார் கேட்டிருக்காங்க? ஸ்ரீலங்கா அரச சைனா கேட்டிருக்கு. இல்லைன்னா நாளைக்கே தந்த கடனை திருப்பி கொடுக்கணும். இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயமா? சைனா ஒரு சில நேரம் பைத்தியக்காரத்தனமா செயல்படுறாங்க. சைனா புஷஸ் இட்ஸ் டிஜிட்டல் செக்யூரிட்டி கம்பெனிஸ் வித் கத்தார் அண்ட் சவுதி அரேபியா. இது எப்பவோ தெரிஞ்ச விஷயம்தான். ஏன்னா இந்த ஹுவாவே, ஜியோமி இது மாதிரி அதிகமான நிறுவனங்களை வந்து இந்தியா, அமெரிக்கா, மற்ற நாடுகள் வந்து பிளாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அவங்களோட எக்யூப்மெண்ட்ஸ் வந்து நம்ம நாட்டின் முக்கியமான மிலிட்டரி செட்டப்பில் பயன்படுத்தக்கூடாதுன்னு நிறைய பேன்ஸ் இருக்கு. உடனே சைனா இப்போ என்ன பண்ணுது? சைனா இஸ் புஷிங் இட்ஸ் டிஜிட்டல் செக்யூரிட்டி கம்பெனிஸ் வித் கத்தார் அண்ட் சவுதி அரேபியா. அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு இந்த டெக்னிக்கல் டைசெக்ஷன் அல்லது இந்த டெக்னிக்கல் சிந்தசிஸ் வந்து அதிகமாக பண்ண தெரியாது. அவங்கள ஏமாற்றலாம் அப்படின்னு சைனா திட்டம் போடுது. ஆனால் கண்டிப்பாக இதுவும் நடக்காது பாருங்க. ஏன்னா கத்தார் போன்ற நாடுகளில் இந்த ஸ்ரீலங்கா, இந்தியா, இந்த மாதிரி மக்கள் வந்து அதிகமாக இருக்கிறாங்க. இவங்க கூட இப்போ பெரிய பெரிய பொசிஷனில் இந்த டெக்னிக்கல் பேத்தில் வந்து இருக்கிறாங்க. ஸோ சைனா வந்து கத்தாரை, சவுதியையும் வேணும்னா தலைமை அந்த பெரிய அதிகாரிகள் அளவில் பேச்சுவார்த்தைகள் நடத்தலாம். ஆனால் ரியல் டைம் ஃபீல்டு அப்படின்னு வரும்போது இந்த துபாய், சவுதி அரேபியா, கத்தார் இது மாதிரி நாடுகளில் நம்ம இந்தியாவின் பிரெயின்ஸ், அந்த பெரிய பெரிய ஹெட்ஸ் அங்கே இருக்கிறாங்க. ஸோ டெக்னிக்கல் அந்த ரியல் பிளாட்ஃபார்ம், ரியல் ஃபீல்டு அப்படின்னு வரும்போது அவங்க இதை அனுமதிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும், ஹேய் சைனா எக்யூப்மெண்ட்ஸ் வந்து இந்த டேமேஜ் வந்து நம்ம நாட்டுக்கு அல்லது நம்ம மிலிட்டரிக்கு, நம்ம ஆர்கனைசேஷனுக்கு பண்ண பொட்டென்ஷியல்ஸ் வாய்ப்பு இருக்கு, அதனால அனுமதிக்காதீங்க அப்படின்னு சொல்ல வாய்ப்புகள் இருக்கு. ஸோ தலைமை அளவில், அதிகாரிகள் அளவில் இப்போ பேச்சுவார்த்தை நடக்கலாம். இட் ஓன்ட் ரியலைஸ். சரியா? இட் ஓன்ட் டேக் பிளேஸ். ஓகே. ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் INS விக்ரமாதித்யா டு ஸ்டார்ட் செயிலிங் எண்ட் ஆஃப் ஜான்வரி. இந்த மாதம் கடைசியில் INS விக்ராந்த் வந்து ஏற்கனவே கடலில் தான் இருக்கு. இப்போ INS விக்ரமாதித்யா வந்து எல்லா அப்கிரேடு, எல்லா மாடிஃபிகேஷன், எல்லா ரெனோவேஷன் எல்லாமே செஞ்சு முடிச்சு விக்ரமாதித்யா இந்த மாதம் கடைசியில் கடலில் இருக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு பிரேக்கிங் நியூஸ். இது ஹெட்லைனில் போடலை, தம்ப்நெயிலில் போடலை. பட் அதுதான் நம்ம வீடியோட ஸ்பெஷாலிட்டியே. தம்ப்நெயிலில் எல்லா விஷயமா போட முடியும், ஹெட்லைனில் எல்லா விஷயமா போட முடியும். நம்ம வீடியோக்கு உள்ளே வந்து பார்த்தா தான் எவ்வளவு ஹாட் நியூஸ் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியும். சரியா? இந்த விக்ரமாதித்யாவோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, INS விக்ராந்த், INS விக்ரமாதித்யா 2 ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் வந்து நம்ம நாட்டுக்குள்ளாடி தயாராகிட்ட காரணத்தினால இனிமே வெறும் பீரங்கி, துப்பாக்கி, ஏவுகணைகளை மட்டும் நம்பி இருக்க வேண்டிய தேவையே கிடையாது. சரியா? 2 ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ், அதுவும் INS விக்ராந்த், விக்ரமாதித்யா மாதிரி 2 பெரிய கப்பல் வந்து இந்தியா மாதிரி ஒரு நாட்டுக்கு இருக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் மை ஃப்ரெண்ட்ஸ். இதை பற்றி விழாவாரியாக கண்டிப்பாக ஃபியூச்சரில் ஒரு வீடியோ பண்ணுவோம். INS விக்ராந்த் பற்றி நம்ம சேனல் இருக்கிற மாதிரி பெஸ்ட் டீட்டெயில் வீடியோ வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. டைம் இருந்தால் நம்ம சேனலுக்கு உள்ள போய் INS விக்ராந்த் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. யூ வில் கெட் awesome videos. சரியா? India's rocket force is very critical for the success of India's border force. India's rocket force is critical to non-contact warfare.
இனிமே வரக்கூடிய காலங்களில் இந்த சோல்ஜர்ஸ் எல்லையில் நின்று மாறி சுட்டு பீரங்கி வச்சு பயன்படுத்தி போர் நகர்வுகளை செய்கிறது வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும் இன்னும் வரக்கூடிய நாட்களில். ஏன்னா இட் வில் பி கம்ப்ளீட்லி மாடர்ன் வார்ஃபேர். நவீன போர் திட்டங்கள் தான் இனிமே வரப்போகுது. முக்கியமாக கனெக்டட் ட்ரோன்ஸ், இன்டர்நெட்ல உட்காந்துக்கிட்டே போர் செய்ய வேண்டியது வரும். நம்ம இஸ்ரேல் இப்போ அனுப்புதில் RWCS, அந்த ரிமோட் கண்ட்ரோல்டு வெப்பன் ஸ்டேஷன், அது மாதிரி ஆயுதங்கள் தான் இனிமே போர்க்களத்தில் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு போரில் இந்த ராக்கெட் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஃபோர்ஸ். நம்ம CDS பிபின் ராவத்தோட பெரிய கனவே இதுதான். அதாவது ராக்கெட் ஃபோர்ஸ் வந்து ஒரு தனிப்படையாக இந்தியாவில் இருக்கணும் அப்படின்னு அவர் கனவு கண்டார். நம்ம ஆகாயப்படை இருக்கு, விமானப்படை, நம்ம தரைப்படை இருக்கு, அப்புறம் கப்பற்படை இருக்கு. இது மாதிரியே ராக்கெட் ஃபோர்ஸ் வந்து ஒரு தனி பிரிவாக இந்தியாவில் இருக்கணும் அப்படின்னு அவர் ஒரு கனவு கண்டாரு. அதற்கான ஏற்பாடுகளை தொடங்கினார். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆல்மோஸ்ட் இட் இஸ் டன் அப்படின்னு சொல்லலாம். வார் ட்ரையல்ஸ் மட்டும்தான் பண்ண வேண்டியது இருக்கு. போர் பயிற்சிகள் அல்லது போர் ட்ரையல்ஸ் மட்டும்தான், சோதனைகள் மட்டும்தான் பண்ண வேண்டியது இருக்கே தவிர ராக்கெட் ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒரு பிரிவு எல்லா ஆயுதங்கள் அந்தந்த கேட்டகரியில் ஆயுதங்களோட தயாராக இருக்கு. இதில் அதிகமான விஷயங்கள் கிளாசிஃபைடு விஷயங்கள், அதாவது வெளியிடப்படாத விஷயங்கள். அதனால் நம்ம அதை பற்றி பேச போறதில்ல. பட் ராக்கெட் ஃபோர்ஸ் இந்தியாவில் தயாராகிடுச்சு. சரியா? பிபின் ராவத்தின் கனவு ஓரளவுக்கு நிறைவேறிடுச்சு. ஒரு பெரிய போர் பயிற்சி அல்லது ஒரு வார் ட்ரையல் முடிஞ்ச பிறகு எப்படிப்பட்ட ஒரு போராக இருந்தாலும், அது யாராக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த ராக்கெட் ஃபோர்ஸ் பயன்படுத்துறதுக்கு ரொம்ப அட்வான்டேஜ் வந்து இந்தியாவுக்கு கண்டிப்பாக இருக்கு. இன்னொரு புதிய ரிப்போர்ட் வந்திருக்கு. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வாஸ் கோவிட் வைரஸ் எ பயோ வெப்பன் ஆர் நேச்சுரல் பேண்டமிக்? இந்த கோவிட் வைரஸ் வந்து கண்டிப்பாக ஒரு பயோ வெப்பன் தான் அப்படின்ற மாதிரி நிறைய ஃபோர்காஸ்ட், ப்ரொஜெக்ஷன், நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து நம்ம வீடியோலேயே, நம்ம சேனல்லையே அதிகமான வீடியோக்கள்லாம் செஞ்சுருக்கிறோம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வாஸ் கோவிட் வைரஸ் அ பயோ வெப்பன் ஆர் நேச்சுரல் பேண்டமிக் அப்படின்னு ஒரு புதிய ரிசர்ச்சே செஞ்சு ஆதாரங்களை கண்டுபிடிச்சு, ஆதாரங்களை தேடி கண்டுபிடிச்சு, சைனாவிலிருந்து எந்த ஆதாரம் கிடைக்கல. ஏன்னா சைனாவில் யாரையுமே அவங்க அலோவ் பண்ணலை. ஆனால் இந்த வீக் லிங்க்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, சைனாவோட எங்கெங்கே எந்தெந்த கனெக்ஷன் இருந்தது, பாகிஸ்தானில் எப்படிப்பட்ட சோதனைகள் செய்யப்பட்டது, ஆப்பிரிக்க நாடுகளில் எப்படிப்பட்ட சோதனைகள் செய்யப்பட்டது, எப்படி இந்த வைரஸ் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போக செய்யப்பட்டது அப்படின்னு நிறைய விஷயங்களை சேகரித்து இது ஒரு பயோ வெப்பன் தான், சைனா வந்து இந்த கோவிட் வைரஸை ஒரு பயோ வெப்பனாக தான் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. வெரி ஃப்ரெண்ட்ஸ், தன்வினை தன்னை சுடும். 40 கோடி மக்கள் கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வருது. அதுலேயே வித்தியாசமான செய்திகள் இருக்கு. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், கேட்கவே சோகமாக இருக்கு. ஒரு சில ரிப்போர்ட் சொல்லுது 40 கோடி மக்கள் இறந்து விட்டதாக சொல்லுது. ஒரு சில செய்தி சொல்லுது 60 கோடி மக்கள் கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டதாகவும் அதுல 40 கோடி மக்கள் இறந்து விட்டதாகவும் சொல்லுது. நேற்று வீடியோவில் கூட எனக்கு வாயே வரல. என்னன்னு 40 கோடி மக்கள் இறந்து விட்டதாக அந்த வீடியோவில் சொல்லக்கூட எனக்கு மனசு வரல. ஆனால் அந்த ரிப்போர்ட், உண்மையான ரிப்போர்ட் என்ன சொல்லுச்சுன்னா 40 கோடி மக்கள் சைனாவில் இறந்து விட்டதாக சொன்னது. ஆனால் நான் வந்து 40 கோடி மக்கள் சைனாவில் கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் அப்படின்னு தான் சொன்னேன். வீடியோவில் டைட்டிலில் போட்டிருந்தேன் 40 கோடி மக்கள் மரணம் அப்படின்னு. ஏன்னா ரிப்போர்ட் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா சைனாவில் உள்ள விஷயங்கள் எதுவுமே வெளிவர்றதே கிடையாது. இப்போ 110 கோடி மக்கள் தொகையில் அல்லது 108 கோடி மக்கள் தொகையில் அல்லது சைனாவில் எவ்வளோ 120 115 கோடி மக்கள் தொகைன்னு வைப்போம். அதில் இப்போ 60 கோடி மக்கள் தொகை இருக்குதா, 50 கோடி மக்கள் தொகை இருக்குதா, அது கூட நமக்கு தெரியாது. இந்த கொரோனா வந்தப்போ மொத்த உலகமுமே டெய்லி எங்களுக்கு இவ்வளோ கேசஸ், இவ்வளோ கொரோனா கேசஸ், இவ்வளோ டெத்ஸ் அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணாங்க. இன்னைக்கு உலகத்திலேயே அதிகமாக கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிற நாடு வந்து சைனா. ஆனால் டெய்லி நம்பர் ரிலீஸ் பண்ணுறாங்களா? கூகுளே அது ஒரு AI சிஸ்டமில் வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் கெஸ் ஒர்க் பண்ணி ஏதோ ஒரு நம்பரை காட்டுது. ஆனால் சைனாவில் இருக்கக்கூடிய உண்மையான நம்பர் அது கிடையாது. எனவே சைனாவை எந்த விஷயத்துலையுமே நம்ப முடியாது. சைனாவை எப்படி ட்ரீட் பண்ணலாம், இந்த சைனாக்காரன் என்னதான் யோசிக்கிறான், இவனுக்கு என்னதான் வேணும், அந்த நாட்டில் என்னதான் நடக்குது, உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. எல்லாருமே படிப்பாங்க, பார்த்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் தாட்ஸ் நீங்கள் போடுங்க. எல்லாருமே பார்த்து அதுலேருந்து பெனிஃபிட் ஆகணும். பட் ப்ளீஸ் புட் யூர் காமெண்ட்ஸ் இன் அ டீசென்ட் வே. சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்க. எல்லாமே தாட் ப்ரோவோக்கிங் வீடியோஸ். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. சரியா? வேண்டாம், சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம். அப்படியே அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் பதிவு பண்ணதுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்களும் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ண முடியும். Thank you so much, my dear friends, for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye-bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit, and always dream big in your life.
நம்மளால் எப்பவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் as I always say, ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யூர் பேரண்ட்ஸ் அட் ஹோம். உங்கள் அப்பா அம்மாவை வீட்டிலே வச்சு நல்லா சந்தோஷமாக பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.